நிறைய தேடி பார்த்தேன். இந்தியாவிலும் சரி எங்கேயாவது ஒன்று எம்பிஏ பண்ணணும். எஸ்ஆர்எம் அது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பார்த்தேன். அவங்க ஃபீஸ் சார்ஜ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs. அதே பிரைஸ்ல நம்ம ஃபாரின்ல இந்த ஸ்காலர்ஷிப் பேரு எராஸ்மஸ் பிளஸ். இதோட பேசிக் எய்ம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதனா ஒரு வேற யூனிவர்சிட்டிக்கு ஸ்விட்ச் ஆகணும் வித்தவுட் மணி, வித் ஃபுல்லி ஃபண்டட் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் அப்ளை ஃபார் இட். என்னோட யூனிவர்சிட்டியில எப்படி பண்ணாங்கன்னா, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஃபாலோயிங் திஸ் பேட்டர்ன். ஆக்சுவலா இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸே அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சு ஃபில்டர் ஆகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமே இங்கிலீஷ் எக்ஸாம் தான் வைப்பாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா, யூரோப்ல எதுக்கு இங்கிலீஷ்னு. பட் இந்தியாவில் படிச்சதுக்கும் அங்க படிச்சதுக்கும் தி வே ஆஃப் டீச்சிங்ல வாட் கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்? முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா, பெஸ்ட் வந்து நீங்க இங்கிலீஷ்ல பெஸ்டா இருந்தீங்கன்னா that is more than enough, but if you learn their language, very huge benefit. Starting from நம்ம சொல்றோம்ல, இப்போ ஹிந்தி தெரியாது போடா, அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது போடா. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட கோகுல் யூரோப்ல இருந்து இணைஞ்சிருக்காரு. தி பெஸ்ட் பார்ட் என்னன்னா, there is a scholarship called Erasmus. ஓகே, லாஸ்ட் இயர் அதாவது 2023ல பாத்தீங்கன்னா 146 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து எராஸ்மஸ் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 2004லேருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது லாஸ்ட் 20 இயர்ஸ்ல இந்த ஸ்காலர்ஷிப் வந்து 2004ல லான்ச் பண்ணாங்க. இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸ்ல ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஸ்காலர்ஷிப் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப். இதை பத்தி நிறைய கூகுளை பத்தி நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கலாம் கூகுள்கிட்ட. கூகுள், பிஃபோர் வி கெட்டிங் இன் டு ஆல் திஸ் திங்ஸ், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களை பத்தி சொல்லுங்களேன். எங்க படிச்சீங்க நீங்க அண்டர் கிராஜுவேட்? உங்களோட ஸ்கூலிங் எங்க படிச்சீங்க? எந்த ஊர் நீங்க? சென்னையில தான் எனக்கு தெரியும், பட் நம்ம நேயர்களுக்காக நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். Thank you so much, sir. Firstly, it's been my pleasure to have been interviewed by the person like Praveen sir. Yesterday, 2 days back, our video பார்த்தேன். It's been really good. Thank you so much for interviewing me also. ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்ல போனோம்னா, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். நான் இங்க செக் ரிப்பப்ளிக்ல இருக்கேன், யூரோப்ல ஒரு கண்ட்ரி. Many of them doesn't know that. So I started my studies from bachelor's in Madras Christian College, and all my schooling was done in Kanchipuram. Precisa Chennai illa, but Kanchipuram தான் என்னோட ஹோம் டவுன், நேட்டிவ். Then I switched to bachelor's to MCC, BBA படிச்சேன். Then I was been searching for the college which has been more affordable for me. நிறைய தேடி பார்த்தேன். இந்தியாவிலும் சரி இல்ல எங்கேயாவது ஒன்று எம்பிஏ பண்ணணும். So what I did was எஸ்ஆர்எம் அது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பார்த்தேன். அவங்க ஃபீஸ் சார்ஜ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs, லைக் மோர் தென் 3 lakhs those period, like when I was started. Now இப்போ அதிகமா கூட இருக்கலாம். அதே பிரைஸ்ல நம்ம ஃபாரின்ல அதோட நல்ல எக்ஸ்போஷர்ல, நல்ல எஜுகேஷனோட, நல்ல வேலையோட இருக்கிற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி பார்த்து கண்டுபிடிச்சு ஏதோ ஒன்று போய் இப்போ செட்டில் ஆயிட்டு யூரோப்ல. உங்க ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளிநாட்டுல படிக்கிறதுக்குன்னா நிறைய காசு வேணும் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு எதுக்குப்பா காசு, நிறைய விஷயம் வந்து ஐ மீன் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிறீங்க. ஓகே, வெளிநாட்டுல இங்க இந்தியாவில் நீங்க என்ன காசு செலவு பண்றீங்களோ அதே காசுல வெளிநாட்டுல படிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இதை பத்தி இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் டீடைல்டா இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி பேசலாம். ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் ஒருத்தர் எராஸ்மஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஓகே, நீங்க முதல்ல எப்படி அப்ளை பண்ணீங்க, என்ன எலிஜிபிலிட்டி, இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க. இதை பத்தி நான் ஒரு ரீலும் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் டீடைல்டா இதை பத்தி பேசுவோம் ஆக்சுவலா. ஓகே, ஏன்னா இந்த வருஷத்தோட எராஸ்மஸ் ஸ்காலர்ஷிப் ஷார்ட்லி இப்போ ஓப்பன் ஆக போகுது ஆக்சுவலா. ஓகே, அதாவது வந்து இந்த இயருக்கு இல்லை, ஐ மீன் தட் இஸ் 2025க்கு இப்போ ஷார்ட்லி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ரீலை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது கிடைச்சதுன்னா நம்ம ஐ மீன் ஒரு ஹாப்பினஸ் இதனால கிடைக்கும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம். கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த ஸ்காலர்ஷிப் பேரு எராஸ்மஸ் பிளஸ். ஸோ இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டடீஸ் நீங்க போகலாம், இன்டர்ன்ஷிப்ஸ் போகலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமும் ஸ்டடீஸ் ப்ரோக்ராமும் கான்ஃபிளிக்டே ஆகாது. நீங்க பாட்டு அது பண்ணலாம், இதை பாட்டு இது பண்ணலாம். ஸோ இதோட பேசிக் எய்ம் என்னன்னா, பீப்புள் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதனா ஒரு வேற யூனிவர்சிட்டிக்கு ஸ்விட்ச் ஆகணும் வித்தவுட் மணி, வித் ஃபுல்லி ஃபண்டட்
அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் அப்ளை ஃபார் இட். அதுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காவோ இல்ல ஏதோ யூனிஃபார்மா யாருமே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்றது. டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிவர்சிட்டிஸ். என்னோட யூனிவர்சிட்டியில எப்படி பண்ணாங்கன்னா, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஃபாலோயிங் திஸ் பேட்டர்ன். ஹூவர் அப்ளைஸ் ஃபர்ஸ்ட், தென் ஆல்சோ ஹூவர் காட் த ஹையஸ்ட் மார்க் இன் தட் பர்டிகுலர் செமஸ்டர், தோஸ் வில் கெட் த எராஸ்மஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எராஸ்மஸ் போறவங்க ஒரு 50 பேர் அப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு 9க்கு மேலேயோ இல்ல 8க்கு மேலேயோ கிரேட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுவும் நான் பண்ணது வந்து நார்மல் எராஸ்மஸ் ஸ்டடீஸ் கிடையாது. எராஸ்மஸ் டூவல்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. டூவல் டிகிரி ப்ரோக்ராம்ல என்னன்னா யூ வில் கெட் 2 degrees. The first degree is from the home university which you applied or which you are studying. Second university வந்து நீங்க எராஸ்மஸ் மூலியமா அங்க போய் அங்க படிச்சு 2 years ப்ரோக்ராம் ஒரே இடத்துல படிச்சு டிகிரியும் வாங்கிடலாம் வித்வுட் எனி மணி டு பே ஃபார் தட் யூனிவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரான்ஸ்ல படிச்ச யூனிவர்சிட்டி வந்து டியூஷன் ஃபீ 20 lakhs சார்ஜ் பண்ணுவாங்க இஃப் யூ வாண்ட் டு கெட் தட் டிகிரி. பட் வித்வுட் எனி காஸ்ட், ஃபுல்லி ஃபண்டட் பை யூரோப் யூனியன், யூ வில் கெட் தி சேம் டிகிரி. இந்த எராஸ்மஸ் ஃபண்ட்ல டியூஷன் ஃபீ மட்டும் தான் கவர் ஆகுமா, இல்ல உங்களோட ஐ மீன் லைக் அகாமடேஷன் அண்ட் ஃபுட்டும் கவர் ஆகுமா? நீங்க வந்து வேற யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க போறீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு ₹1 கூட நீங்க காசே பே பண்ண தேவையில்ல. டியூஷன் ஃபீஸ் நீங்க ஹோம் கண்ட்ரியோட ஹோம் யூனிவர்சிட்டியோட டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாலே போதும். And they will be giving you like 650 to 700 euros depending upon the country. இப்போ France, Germany எல்லாம் highly எக்ஸ்பென்சிவான கண்ட்ரீஸ்னால, ஸோ தே வில் பி கிவிங் லைக் லிட்டில் மோர் ஹையர் அஸ் கம்பேர்ட் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யூரோப் யூனியனுக்குள்ள மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இப்போ வந்து உங்க யூனிவர்சிட்டி வந்து இன்னொரு யூனிவர்சிட்டி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ தே வில் ஹேவ் த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வேர் யூ கேன் கோ அண்ட் அப்ளை அண்ட் யூ வில் ஸ்டடி ஓவர் இட். ஓகே. ஸோ ஜெனரலாக வந்து பண்ணால் இது வந்து ஒரு மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். இந்தியாவில் வந்து அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மார்க்ஸ் வந்து ஒரு 9 CGPA இருக்குன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வழியாக நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் வேற ஒரு கண்ட்ரியில் பண்ணலாம். நாட் நெசசரி டுவெல் டிகிரி பண்ணணும்னு இல்லை, வெறும் மாஸ்டர்ஸும் பண்ணலாம். ஃபுல்லி ஃபண்டட் பை யூரோப் யூனியனில் இருக்கணும். அதாவது 27 கண்ட்ரிக்குள்ள அந்த யூரோப் யூனியனில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கணும். இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னா ஃபுல்லி எவ்ரி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டேக்கன் கேர் பை தம். ஆக்சுவலா கரெக்டா? சூப்பர். ஓகே. வெரி குட். ஓகே. நவ் வீல் ஆல்சோ செக், நீங்க வந்து இப்ப உங்களோட நீங்க எப்படி இந்த ஐ மீன் லைக் என்னென்ன ப்ராசஸ் பண்ணீங்க? அதாவது வந்து முதல்ல அப்ளிகேஷன் பண்ணீங்க, ஐ மீன் லைக் ஆர் அதுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியே ஹெல்ப் பண்ணாங்களா, இல்ல இஸ் தேர் எனி செப்பரேட் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஏதாவது இருக்கா, இதுக்கு அப்ளை பண்ணுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணனும்னா யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் அ ப்ரோக்ராம் கால்ட் எராஸ்மஸ். whoever wants to apply it, you can apply from over their website. இதுக்குன்னு தனியா எராஸ்மஸ் இன்டர்ன்ஷிப்க்கோ இல்ல எராஸ்மஸ் ஸ்டடீஸ்க்கோ தனியான வெப்சைட்ஸ் எதுவும் இல்லை. யூனிவர்சிட்டிஸோட வெப்சைட்ஸ் கூட தான் கம்பைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் தே வில் நோட்டிஃபை யூ, யூ கேன் கோ அஹெட் அண்ட் அப்ளை ஓவர் இட். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் பிபிஏ பண்ணீங்க, அதாவது எம்சிசியில் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? எம்சிசியில் பண்ணீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வந்து ஐ மீன் யூ ஹவ் டன் இட் யுவர் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? அதாவது இந்தியாவில் படித்ததுக்கும் அங்கே படித்ததுக்கும் த வே ஆஃப் டீச்சிங்ல வாட் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்? ஐ மீன் லைக் வெதர் எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும் ஆர் அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க நீங்கள் ஆக்சுவலாக? முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்தியாவில் வந்து இதை படி அதை படிக்காத, இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும், அது மாதிரி ஒரு சர்டன் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல. பட் யூரோப்லயோ இல்ல அப்ராட்லயோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லை. நம்ம ஊர்ல ஒரு சேயிங் இருக்குல்ல, ஸ்விம்மிங் கத்துக்கணும்னா நீங்க கணத்துல தூக்கி போட்டுருவாங்க, அவங்களா கத்துக்கணும். அதே பேட்டர்ன் தான் இங்கேயோ. நீங்க பாட்டு நீங்க உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணணும். தே won't tell you like you have to do certain things. இதுதான் கான்செப்ட். ஸோ அதுவும் இல்லாம ஸ்டடீஸோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கிரிப்டிவாவோ இல்ல எழுதுற மாதிரி எக்ஸாம்ஸ் 2 hours 3 hours நம்ம செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி இருக்காது. ஸோ ஃபுல்லி கொலாபரேட்டிவா ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ், நான் படிச்சது வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அலாங் வித் மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். So they will teach you, or maybe they will not teach you, they will tell you how to start your own business, starting from எப்படி ஃபண்ட் கிரியேட் பண்றது till how you reach the end consumer வரைக்கும். ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ there is no descriptive exam. அதாவது வந்து ஒரு புக்கை குடிச்சிட்டு படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டு போற கதை கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட்
அந்த சாப்டரை பத்தி நீங்க எந்த அளவுக்கு உங்களால கத்துக்க முடியுமோ, உங்கள கத்துக்க வைக்க முடியுமோ, அத பண்ணிருவாங்க அப்படிங்கிறாரு. அதாவது வந்து, ஆர் யூ ரெடி டூ எக்ஸ்ப்ளோர்? இதுதான் அப்படின்ட்டு போனீங்கன்னா, தேர் இஸ் நோ பவுண்டரி அப்படின்னு சுருக்கமா சொல்றாரு. கரெக்ட்டா கோகுல்? கண்டிப்பா சார். கரெக்ட் சார். பெர்ஃபெக்ட். அதேதான். கரெக்ட். ஓகே. ஸோ ஐ மீன் ஜென்ரலா ஒரு பர்செப்ஷன் என்னன்னா, வெளிநாட்டுல மாஸ்டர்ஸ் பண்ணணும்னா, என்னால முடியுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். பிகாஸ் ஆஃப் சே லைக் எக்ஸாம்பிள் ஐஎல்ஸ் வேணும், ஆர் டோஃபல் வேணும், ஆர் ஜிஆர்இ வேணும். இப்படியெல்லாம் நிறைய பேர் ஒரு பர்செப்ஷன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஜிஆர்இ ஒன்லி ஃபார் யூஎஸ்க்கு தான் தேவை. வேற எங்கேயுமே ஜிஆர்இ தேவையில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜிஆர்இ கூட கேட்கறது இல்லை. ஓகே. இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷனையும் இப்போ நீங்க யூரோப் கண்ட்ரி மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் யூரோப் கண்ட்ரில இப்போ நீங்க பிரான்ஸ் எடுத்துக்கங்க. பிரான்ஸ்ல வந்து எந்த ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸும் கிடையாது. ஸோ இந்த எராஸ்மஸ் ஃபண்ட் வழியா ஏதாவது போகணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் ஏதாவது தேவையா? ஆக்சுவலா இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸே அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சு ஃபில்டர் ஆகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமே இங்கிலீஷ் எக்ஸாம் தான் வைப்பாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. யூரோப்ல எதுக்கு இங்கிலீஷ்னு, பட் தே ஹேவ் த ப்ரொசீஜர். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் அசஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ குவாலிஃபிகேஷன். நீங்க வந்து C2 எடுத்தாலும் அதுல பிரச்சனை இல்லை. யூ ஹேவ் டு அட்டெண்ட் இட். அது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி டு கெட் தேர் இன்டர்ன்ஷிப், சாரி எராஸ்மஸ். எராஸ்மஸ். ஓகே. ஸோ அவங்களே ஒரு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் இங்கிலீஷ் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும், அவ்வளோதான், அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, குட். அவ்வளோதான். இப்போ நீங்க வந்து இந்த கொஸ்டின் நான் எனிகோ வாண்டட் டு டாக். யூரோப்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிலையும் எக்ஸப்ட் அயர்லாந்து எடுத்துக்கங்களேன், அது ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இன் என்டையர் யூரோப். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மேஜர் கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் தான் யூரோப்ல. மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கண்ட்ரிஸ் ஆக்சுவலா. ஐ மீன் அதுவே வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் கிடையாது. ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஐ மீன் லைக் அரௌண்ட் 6 crores நினைக்கிறேன், 6.5 crores ஏதோ. பிரான்ஸ், ஜெர்மனி இஸ் ஆல்சோ அரௌண்ட் 7-8 crores, அவ்வளவுதான் ஆக்சுவலா பாப்புலேஷன். ஓகே. அது ஈவன் தமிழ்நாடு பாப்புலேஷனோட கம்மி. ஓகே. ஸோ மற்றதெல்லாம் சின்ன சின்ன கண்ட்ரி தான் ஆக்சுவலா. ஓகே. ஸோ நீங்க ஒரு கண்ட்ரிலையும் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. நீங்க ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கிட்டு போனீங்களா? இப்போ நீங்க பிரான்ஸ்லயும் இருந்தீங்க, யூஆர் ஆல்சோ இன் லெட்டவியா, ரைட்? ஸோ வேற ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்களா? இல்ல அங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? பார்ட் டைம் பண்றதுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் நல்லதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன, சொல்லுங்க. இங்க லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு லாங்குவேஜும் ஒழுங்கா தெரியாது, லோக்கல் லாங்குவேஜஸ். பட் ஸ்டில் ஐ எம் சர்வைவிங். ஆக்சுவலா மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல இருந்ததுனால உங்களால எந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்னு உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. நீங்க திடீர்னு பிரான்ஸ்ல இருப்பீங்க, உங்களுக்கு திடீர்னு ஜெர்மனில வேலை கிடைக்கும். பிரெஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா பிரெஞ்சு பிரான்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். மேபி ஜெர்மன்ல பிரெஞ்சு பேசுவாங்க, பட் இட் ஒன்ட் ஒர்க் லைக் என்டையர்லி ஃபார் ஜெர்மனி. ஸோ அதனால நம்மளால சூஸ் பண்ணவே முடியாது எதை கத்துக்கணும் எதை வேணான்னு. ஸோ பெஸ்ட் வந்து நீங்க இங்கிலீஷ்ல பெஸ்டா இருந்தீங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். பட் இஃப் யூ லேர்ன் தேர் லாங்குவேஜ் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் பெனிஃபிட். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம சொல்றோம்ல, இப்போ ஹிந்தி தெரியாது போடா, அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது போடா. ஈவன் தோ தே நோ ஹவு டு கான்வர்ஸ், தே won't do it. அது 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா, எங்க ஊர்ல இருக்க நீ என் லாங்குவேஜ் படி, நான் ஏன் இன்னொருத்த லாங்குவேஜ் படிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தே ஃபீல் இன்ஃபீரியர் இஃப் தே டாக் இங்கிலீஷ் டு சம்ஒன் எல்ஸ். லைக் அவங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல இங்கிலீஷ்ல பேச. ஆனா அவங்க பேச தெரியும், அவங்க பேச மாட்டாங்க. பார்ட் டைம் பத்தி சொல்லுங்க. பார்ட் டைம் எடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் பார்ட் டைமே பண்ணதே இல்லை ஆக்சுவலா, டு பி ஆனஸ்ட். லைக் பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்காரு, ஓகே, அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்காரு, பட் வெளிநாட்டில் என்னால் ரொம்பலாம் காசுலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாருன்னா, வாட் இஸ் அ ஒன் அட்வைஸ் ஆர் ஒன் மெசேஜ் யூ வாண்டட் டு கிவ் இட் டு தம்? மாஸ்டர்ஸ் பண்ணணும், வேலை கம்மியாக பண்ணணும், கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும்னா வேலை கிடைக்காது. யூரோப்ல முடிச்சா நிறைய பேர் வந்து ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த மித்தெல்லாம் நிறைய இருக்கு. பட்